பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நல்லது. அது சரி, திடீர்னு சம்பந்தம் வந்திருக்குங்கிறியே, யார் மூலமா வந்துச்சு? தெரிஞ்சவர் ஒருத்தர் மூலமா வந்துச்சுமா. தெரிஞ்சவர்னா நமக்கு சொந்தக்காரங்களா? இல்லம்மா, ஒரு புரோக்கர் மூலமா வந்துச்சு. என்ன நிர்மலா, உன் கல்யாணத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம், அமைதியா இருக்க? பேச வேண்டியதானே? அதான் தெரியுதே, விட்டா 2 பேர் நாளைக்கே தேதியை குறிச்சிருவீங்க போல இருக்கு. நான் ஒருத்தி இங்க இருக்கேங்கிறத மறந்துட்டு பேசுறீங்க. என்ன நிர்மலா, உன்னை கேட்காமையா? சொல்லு, மேற்கொண்டு பேசலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன இது, ஒரே வார்த்தையில வேண்டான்ட்ட? ஏன்? எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு இஷ்டமே இல்ல. என்ன நிர்மலா, எப்ப இருந்தாலும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அதுல இருந்து தப்பிக்கவே முடியாத. அப்புறம் லேட் பண்ணி என்னத்த சாதிக்க போற சொல்லு. முதல்ல என்னோட படிப்பு முடியட்டும், அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம். என்னம்மா இது? அவ கடக்காட, அவ படிப்பு முடியறதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. எப்படியும் இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிச்சு நடத்துறதுக்கு 6 மாசம் ஆகாதா? இத பாரு நிர்மலா, உன் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை வச்சுக்குவோம். நீ சும்மா இரு. என்னம்மா இது, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. சும்மா இருன்னு சொல்றேன்ல. முதல்ல அவங்க வரணும், பார்க்கணும், பேசணும், 2 வீட்டுக்கும் பிடிக்கணும், பேச்சுவார்த்தை ஒத்து வரணும். இன்னும் எவ்வளவு கிடக்கு? என்னமோ இப்பவே நடக்க போற மாதிரி பேசிட்டு இருக்க. மாணிக்கம், நீ அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லுப்பா. சரிம்மா. மாணிக்கம், அப்புறம் ஒரு விஷயம், இந்த கல்யாண விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். உன் மாமனார் கிட்ட சொல்லிடாத. என்னப்பா எதுவும் பேச மாட்டேங்கிற? சரிம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம். என்னப்பா? பொண்ணு பார்க்க நிறைய பேர் வருவாங்க போல இருக்கு. இங்க இடம் பத்தாது. பேசாம நான் இருக்கேன் காம்பவுண்ட் வீடு, அங்க பொண்ணு பார்க்கறத வச்சுக்கலாமா? என்னம்மா யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லப்பா. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அங்கே வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு உன் பொண்டாட்டி ஒத்துக்கணுமே. அவ என்னத்த சொல்ல போறா? இல்லப்பா, என்ன இருந்தாலும் அது அவ வீடு. அவ ஒரு வார்த்தை அத்தை எங்க வீட்லயே வச்சுக்கலான்னு என்கிட்ட சொல்லிட்டானா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அவ்வளவுதானம்மா. அவளே உங்ககிட்ட வந்து நீங்க சொன்ன மாதிரியே சொல்லுவா. போதுமா? சரி, நிர்மலா தான் உண்மைன்னு இருக்கா. நீங்க தான் அவளுக்கு எடுத்து சொல்லணும். வரமா? சரி வர நிர்மலா. நிர்மலா, இந்த துணியெல்லாம் அலசி கொண்டு போய் காய போடு. நான் வெளியே போறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எங்கடி போற? ஏன் கேக்குற? ஏண்டி, பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க வெளில போறேன்னா எங்க போறேன்னு தான் கேட்பாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு ஃபோன் பண்ண போறேன், பெர்மிஷன் தரீங்களா? நான் ஃபோன் பண்ண போலாமா? என்னடி, என்ன கிண்டலா பண்ற? இந்த பார், போனோமா பேசணுமா வந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு போன்ல கதையெல்லாம் பேசிருக்க கூடாது. என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா? புரியுது புரியுது. சிதம்பரையா? யாரு? சிதம்பரையா யாரு? வணக்கம்.